சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பான மாப்பிள்ளையை பார்த்ததுக்காக ராஜாங்கம் வந்து அவங்க தம்பி ஒய்ஃப்க்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே கொடுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கையில் ஒப்படைச்சிருவாங்க. அவங்க தம்பி பார்த்திங்க அப்படின்னா சாட்டை எடுத்துகிட்டு வந்து தன்னை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணப்ப நீ அவனை கொட்டாய்க்கு அனுப்பினில, இப்போ நீங்கள் 2 பேர் போய் கொட்டாயில் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு வந்து எப்போ அவங்களுக்கா வந்து கோவம் குறையுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கொட்டாயில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையே கொடுத்துருவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே கொசுக்கடியில் வந்து படுத்திருப்பாங்க. அவங்க படுத்திருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியை வந்து இந்த மாதிரி படுக்க வச்சது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதை நினச்சி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வேதனைப்படுவாங்க. நமக்கே இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தாமரையும் அவங்க அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் கிடைச்ச தண்டனைனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சொன்ன மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் இவங்க சொன்ன மாப்பிள்ளை கல்யாணமும் பண்ணல, இவங்களுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.